சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஹால் டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புது புது தகவல்கள் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஒஃபிஷியல் சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த பேஜில் நீங்கள் அதுக்கப்புறம் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இதுலேயும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பயனாளர் குறியீடு மற்றும் கடவுள் சொல் வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க, ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணிக்கோங்க. தென் சமர்ப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க, அது நீங்கள் பார்க்க முடியுங்க. தென் மறுபடியும் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும், ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஐடியை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பாங்க, ஒரு அப்படி இல்லைன்னா நீங்கள் டேஷ்போர்டுக்கு வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது கரண்ட் ஐடியில் அப்ளிகேஷன் ஐடி வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஸோ அதில் கூட அப்ளிகேஷன் ஐடி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிரும், அதில் வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு இருக்கும், உங்களுடைய பெயர், பதிவெண், தந்தையின் பெயர், தேர்வு மையம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் தமிழ்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா வியூ இங்கிலீஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷில் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் வர வேண்டிய டைமும் கொடுத்துருக்காங்க, 9 மணி தான் வருகை அனுமதிக்கப்படும் நேரம் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு தொடங்கும் நேரம், அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து 9:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமுக்கு போக வேண்டி இருக்கும். தென் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கிளியராக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.